பேரறிஞர்னா மிதிவண்டி போட்டி நேற்று நடத்தினோம். இன்னைக்கு மாரத்தான் போட்டி நடத்தினோம். இந்த மாரத்தான் போட்டி நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற நம்முடைய டிஆர்ஓ மரியாதைக்குரிய ராஜ்குமார் அவர்களே, எனக்கு முன்பு இங்கு உங்களுக்கு வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர் தன்னுடைய மக்கள் பணிக்காக மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த ஐஏஎஸ் பதவியே ரிசைன் பண்ணிட்டு வந்து இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து மக்கள் பணியாற்ற வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய சசிகாந்த் எம்பி அவர்களுக்கு, திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் அன்பு நண்பர் சந்திரன் அவர்களே, பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் எனது இணைய நண்பர் துரை சந்திரசேகர் அவர்களே, நகர கழக செயலாளர் தம்பி ராஜ்குமார் ரவிச்சந்திரன் அவர்களே, நகரமன்ற தலைவர் தம்பி பாண்டியன் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர்கள் மகாலிங்கம் அவர்களே, ஸ்டாலின் அவர்கள் அவர் பொறுப்பேற்றதுக்கு பிறகுதான் விளையாட்டுத்துறை என்ற தினம் பார்த்தீங்கன்னா சீரோடும் சிறப்போடும் மற்ற மாநிலங்கள் விட மிஞ்சுகின்ற அளவு இருக்கு. குறிப்பாக உலக அரங்கில் எந்த மாவட்டத்திலும் நம்ம உதாரணத்துக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர், அப்படி போரிட்ட போது அங்கே நடக்கக்கூடிய செஸ் ஒலிம்பியா போட்டியை கூட எங்கே நடத்தலாம்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி எழுந்த போது அதை எங்கே நடத்தலாம்னு சொல்லி செஸ் ஒலிம்பிக்ஸினுடைய அந்த சேர்மேன் முடிவெடுக்கிறாங்க. அப்போ ரஷ்யா நடத்த வேணாம், அவங்க போர் நடக்குது, அதனால அவங்க நடத்த வேண்டாம், நம்ம வேற ஏதோ ஒரு நாட்டில் நடத்தலாம்னு சொல்லி முடிவெடுக்கிறப்போ தேர்ந்தெடுத்த நாடு இந்தியா தான். அது இந்தியாவில் எங்கே நடத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த எந்த நாடுறானாக்கா தமிழ்நாடு தான். அந்த தமிழ்நாடு தான் அமைதி பூங்காக இருக்கிறது அப்படின்றதுக்காக தேர்ந்தெடுத்து அதுவும் உடனே நடைமுறைப்படுத்துகின்ற இடத்து. ஏன்னா ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இந்த திட்டங்களை தீட்டினாக்கா ஏறக்குறைய பல நாட்டிலிருந்து வரக்கூடிய உண்ணு உணவால் உடுக்கின்றவர்கள் பேசுகின்ற பேச்சால் நடைகளுடைய அனைத்திலும் மாறுபட்டவர் வாழ்கின்ற உலகத்தில் பல நாட்டை சேர்ந்தவங்களாம் இன்னைக்கு வராங்க. அப்படி அவங்க வருகின்ற போது அவர்களுக்கு உண்ண உணவு, இருக்க இடம், ஆக அந்த ஸ்டேடியம் இதெல்லாம் அமைக்கின்றது சாதாரண 3 மாதம் ஆர்கனைஸ் பண்ணாதான் முடியும், 3 வருஷம் ஆர்கனைஸ் பண்ணாதான் முடியும். ஆனால் ஏறக்குறைய வெறும் 3 மாதத்தில் அந்த பொறுப்பை செஸ் ஒலிம்பியாஸினுடைய சேர்மன் வந்து நம்ம தளபதியிடம் ஒப்படைச்சாங்க. அப்படி ஒப்படைச்ச போது இதுவரை இந்த மாதிரி ஒரு நிகழ்வை செஸ் ஒலிம்பியாஸ் நடத்துறதே கிடையாது உலகத்தில் எதுங்க அரங்கிலும். குறிப்பாக தமிழ்நாட்டில் எனக்கு சிறப்பாக அமைச்சிருந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் ஐயா தளபதி அவர்களுக்கு நான் வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிக்கிறோம். அந்த சேர்மனை பாராட்டி கட்டி தருவிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போனார். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எது இருந்தாலும் முதலில் நடத்த வேண்டும் என்பதற்காக, முதலில் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாண்புமிகு உதயநிதி அவர்கள் இது போன்ற நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்து அனைத்து மாணவ மாணவிகளையும் நம்முடைய இளைஞர்களுடைய எதிர்காலத்திற்காகவும் இந்த விளையாட்டுத்துறை மேம்படுத்திக் கொண்டிருக்கின்றார். இப்போ மாரத்தான் சொல்றோம், மாரத்தான் சொல்லக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம விளையாட்டு நம்ம மாவட்டத்தில் அருமை சகோதரர் மாரத்தான் என்ன அப்படின்னா காரண பேர் தெரியாது. உதாரணம் சொல்ல பூந்த மொழின்றோம், அதுக்கு பேர் பூவிருந்த வள்ளி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எழில்மலைன்னு ஒரு ஊர் இருக்கு, அது பேர் எலிமலை ஆகிட்டான். அதே மாதிரி பார்த்தா அமில்டன் பிரிட்ஜ் அமட்ட வராதி ஆகிட்டான். காரண பேர் வந்து அவனுக்கு தெரியாது. அமில்டன் பிரிட்ஜ்னா அவருக்கு பேர் அமில்டன் பிரிட்ஜ், ஆனால் அமட்ட வராதி. மாரத்தான்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு இன்னும் நம்ம மாணவ மாணவிகளுக்கு ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம். மாரத்தான் என்பது கிமு 490 பாரசீகத்துக்கும் கிரேக்கத்துக்கும் போர் மூழுது. 2 நாட்டுக்கும் போர் மூழுகின்ற போது மிகப்பெரிய வார். இந்த பக்கம் இழப்பு சோல்ஜர்ஸ் இழப்பு, இந்த பக்கம் சோல்ஜர்ஸ் இழப்பு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா கடுமையான மாதிரி போரிட்டு அந்த போரில் வந்து வெற்றி பெற்றது கிரேக்கம் வெற்றி பெற்றது. அப்படி கிரேக்கம் வெற்றி பெற்ற போது அந்த போர் நடந்த இடம் வந்து எங்கடானாக்கா மாரத்தான் என்கின்ற கிராமம். மாரத்தான்ற கிராமத்தில் அந்த போர் நடக்குது. அந்த போர்ல கிரேக்கம் பாரசீகத்தை வீழ்த்துது, கிரேக்கம் வெற்றி பெறுது. அப்போ அந்த வெற்றியை தன் நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்றான்னா மாரத்தான்ல இருந்து கிரேக்கம் வரைக்கும் அவன் ஓடுறான். 40 கிலோமீட்டர் ஓடுறான் நான் ஸ்டாப், எங்கேயுமே நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கான். அவன் பேர் வந்து பிரெஞ்சு பேர். அவன் என்ன பண்றான், அங்கிருந்து நடையா ஓடுறான் 40 கிலோமீட்டர். எங்கிருந்து கிரேக்கத்திலிருந்து மன்னிக்கணும், மாரத்தான் போர் நடந்த இடத்துல இருந்து மாரத்தான்ல இருந்து கிரேக்கத்து வரைக்கும் 40 கிலோமீட்டர்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கான், நான் ஸ்டாப் ஓடிக்கிட்டே இருக்கான். நான் சொல்றது கிமு 490. அப்படி ஓடி கடைசியில போய் என்ன பண்றான்னா அந்த கிரேக்கத்தில் நிற்காம ஓடி போய் தன் நாட்டு மீது உள்ள பற்றால், தன் மொழியின் மீது உள்ள பற்றால் அவன் அங்க போய் என்ன சொல்றான், மக்கள்கிட்ட தெரிவிக்கிறான். கிரேக்கம் வெற்றி அடைஞ்சிச்சு, பாரசீகம் வீழ்ந்ததுன்னு சொல்லி அவன் அந்த இடத்துல சொல்லி மூச்சு திணறி அங்கேயே இறந்துடுறான்.
அந்த பிலிப்ஸ் பிட்ஸ்ன்றவன் இறந்துடுறான். அவனுடைய நினைவாகத்தான் நாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேர் காரணம் மாரத்தான் ஏண்டா வந்ததுன்னா இதனாலதான் மாரத்தான் பேர் வந்தது. மாரத்தான் சொல்லியிருப்பேன், ஆனா மாரத்தான் பேர் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஆக அந்த மாரத்தான் பேர் ஏன் வந்ததுன்னா இதனாலதான் வந்தது. இன்னைக்கு நம்ம சொல்றோம், இன்னைக்கு போன் எடுத்து இன்னைக்கு ஏறக்குறைய 800 கோடிக்கு மேல மக்கள் தொகை போயிடுச்சு. 800 கோடி மக்கள்கிட்ட பாத்தீங்கன்னா ஏறக்குறைய பாத்தீங்கன்னா இன்னைக்கு 600 கோடி மக்கள்கிட்ட எல்லாம் செல்போன் வச்சிருக்கோம். ஹலோன்றோம். அந்த அலோன்ற வார்த்தை எப்படி வந்தது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அலோன்ற வார்த்தைக்கு ஒரு காரணங்கள் இருக்கு, நிறைய பேருக்கு தெரியாது. அது முதல்ல கிரகங்கள் கண்டுபிடிக்கிறான். போனை முதல்ல கண்டுபிடிச்சு கிரகங்கள் கண்டுபிடிச்சு என்ன பண்றான், யார்கிட்ட சொல்றான்னாக்கா ராணி எலிசபெத் சொல்றான், மேடம் இது மாதிரி நான் உங்க போனை கண்டுபிடிச்சிருக்கேன், அந்த போன் கண்டுபிடிச்சதை நம்ம இது பண்ணணும், மக்களுக்கு லான்ச் பண்ணுன்றான். அப்போ அவங்க என்ன பண்றாங்க, எனக்கு லான்ச் பண்ணி முதல்ல காட்டுன்றாங்க. அப்ப காட்ட சொல்ல அவன் என்ன பண்றான்னா போன் போடுறான். அந்த போனை இவன் போட்டு யாருக்கு ராணி எலிசபெத்துக்கு போடுறான். போறப்ப 2 பேரும் ஒருத்தர் டிஸ்டன்ஸ் இருந்து பேசுறாங்க. அப்போ இவன் என்ன பண்றான், இவனுக்கு என்ன பேசுன்னு தெரியல, அந்த மாதிரி என்ன பேசுன்னு தெரியல. 2-3 பேர் காதல் வச்சுட்டு இருக்கிறாங்க. காதல் வச்சிருக்கிட்டே அப்புறம் இவன் எடுத்த முதல்ல அலோன்றான். அப்புறம் ராணி எலிசபெத் ஹலோன்றாங்க, திருப்பி இவன் ஹலோன்றான், அப்புறம் ஹலோன்றாங்க. 2 பேரும் ஹலோன்றாங்க. அன்று உருவான அலோன்ற வார்த்தை தான் இன்று வரைக்கும். ஆனா அந்த அலோன்றது என்ன அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியாது, காரண பேர் தெரியாது. அலோன்றது யாருனாக்கா கிரகம் பெல்லுடைய மனைவி பேர். கிரகம் பெல்லுடைய மனைவி பேர் தான் ஹலோ. அவங்க பேர் மார்கரெட் ஹலோ. அந்த மார்கரெட் ஹலோன்ற பேரை இவன் ஷார்ட்டா ஹலோன்னு கூப்பிடுறோம். வீட்டுல பெரும்பாலும் மனைவி பேரை சொல்லி ஹலோன்னு கூப்பிடுற மாதிரி அவன் மனைவி பேரை வச்சு கூப்பிட்டான். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அலோன்ற வார்த்தை இன்னைக்கு தமிழ்நாட்டு இந்தியா ஃபுல்லா இருக்கு, உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய 800 கோடி மக்கள் தொகையில ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 600 கோடி பேர் சொல்றாங்க அலோன்ற வார்த்தை. நம்ம இருக்க 141 கோடி மக்கள்ல ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய 141 கோடி மக்கள்ல ஏறக்குறைய நம்மளே 100 கோடி மக்கள் இன்னைக்கு ஒரு முறை எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுவோம், ஃபோன் பண்றப்போ ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி போனோம் ஹலோ நம்மளே சொல்றோம். அப்போ எத்தனை முறை ஹலோன்னு இன்னொருத்தர் மனைவி பேர் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆக ஜப்பான்காரனா போல கோவம் வந்துருச்சு, ஏன்டா இன்னொருத்த மனைவி பேர் நம்ம சொல்லணும், சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், சொல்லுங்கன்ற மாதிரி அவன் ஜப்பான்ல முச்சின்னு சொல்லுவான். முச்சினா சொல்லுங்க, ஏன் இன்னொருத்த மனைவி பேர் நம்ம சொல்லணும், அவன் ஒரு நாணயமா நடந்துகிட்டு இருக்கிறான். ஆக அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தான் மறைந்தாலும் தன்னுடைய மனைவி பேர் சொல்லுகிற அளவுக்கு தினம் அந்த அலோன்ற வார்த்தை இன்னைக்கு பதிவு பண்ணிட்டு போயிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் பேர் காரணம் தான். அதே மாதிரி இன்னைக்கு மாரத்தான் சொல்லி ஓடினாலும் அது மாரத்தானுக்கு என்ன காரணம், பேர் காரணம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதான் மாரத்தான்றது இன்னைக்கு பிலிப்ஸ் சொல்லக்கூடிய அவன் கிரேக்கத்திலிருந்து இதுக்கு போனான். இது தன்னுடைய நாட்டுக்காக தன் நாட்டுடைய வெற்றியை அவன் வெளிப்படுத்தணும். தன் நாட்டு ஜெயிச்சிருச்சு, கிரேக்கம் ஜெயிச்சிட்டோம், கிரேக்க மொழி வென்றது, ஆக நம்ம நாட்டுடைய பெருமையை பறைசாட்டணும்னு சொல்லி பாரசீகத்தை வென்றுட்டோம்னு சொல்றதுக்காக ஓடினான். ஓடி தன் உயிரை நீத்தான். அவனுடைய பேராயிரம் இன்னைக்கு மாரத்தான் வச்சிருக்கோம். அது போல ஒவ்வொரு மாணவிகளும் நம்ம நாட்டுப்பற்றோடு இருக்க வேண்டும். நாட்டால் நாம் எல்லாம் இந்தியன், அதே நேரத்தில் இனத்தால் நாம் எல்லாம் திராவிடன், மொழியால் நான் தமிழன், மொத்தத்தில் நம்ம மனுஷன் அப்படின்ற உணர்வோடு நம்முடைய மாணவ செல்வங்கள் வருகின்ற காலத்தில் மொழி உணர்வோடு, குறிப்பாக தமிழ் உணர்வோடு, திராவிட உணர்வோடு இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த அளவுக்கு ஏற்பாடு செய்த மாண்புமிகு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் இந்த தினம் சிறப்பான முறையில் வழிநடத்தி செல்கின்ற நம்முடைய டிஆர்ஓ அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு வருகை இந்த மாணவ செல்வங்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மேலும் ஏதோ இங்கே தமிழகத்தில் நம்ம மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் மட்டும் அகில இந்தியாவில் அகில உலகத்தில் இது போன்ற போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்று உங்களை எல்லாம் வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சார் கொஞ்சம் முன்னாடி வாங்க சார், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அடுத்த ஏஜ் கேட்டகரி ரெடியா இருக்கு. நான் ஒன்று கொஞ்சம் பண்ணேன் சார். சைடு வாங்க அண்ணா, ஏங்க சார் வாங்க சார், நீங்க இதை மட்டும் எடுத்துட்டு பிரேம் பண்ணுங்க. வாங்க சார், கொஞ்சம் வாங்க.
ஏய், பார்க்கலாம்.